1976ல சர்க்கிள் வில்லே அப்படின்ற ஒரு ஊர்ல மேரின்ற லேடிக்கு ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்கு. இந்த மொட்டை கடிதாசில உன்னோட அஃபேரை நீ ஸ்டாப் பண்ணணும், இல்லனா அதுக்குரிய கான்சிக்வன்சஸ் நீ ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வார்னிங் லெட்டர் வந்திருக்கு. ஆனா அது யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மேரிக்கு ஒரு கெஸ்ஸிங்கே இல்ல. அதுக்கு அடுத்த வருஷம் மேரியோட ஹஸ்பண்ட் ரோனுக்கும் இதே மாதிரி ஒரு லெட்டர் வருது. ரோன் ரொம்ப கோபமாயி இது யார் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு இந்த பர்டிகுலர் பர்சனை வந்து சுடுறதுக்காக வேகமா கார் எடுத்துட்டு போறாரு. அவரோட கார் மரத்துல மோதி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் வருது. அங்க போய் பார்த்ததுல அவர் எடுத்துட்டு போன கன்னுல ஒரு புல்லட் மிஸ் ஆயிருக்கு. அங்க வேற ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் ரோன் இறந்து கிடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்க்கு வராங்க. ஆனா அது யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு மேரி ரோட்ல நடந்து போயிருக்காங்க. அங்க இருந்த போர்டுல மேரியை பத்தி ரொம்ப கேவலமா எழுதி வச்சிருக்காங்க. மேரிக்கு கோவம் வந்து அந்த போர்டுல இருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கன் லோட் ஆகி புல்லட் வந்து ஒருத்தர் ஷூட் பண்ற மாதிரி யாரும் அங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் கன்னு வேலை செய்யாததுனால மேரி அன்னைக்கு உயிர் தப்பிச்சிருக்காங்க. புல்லட் அண்ட் கன்னோட சீரியல் நம்பர் வச்சு மேரியோட பிரதர் இல்ல பால் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. பால் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி எழுதல, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப போராடி இருக்காரு. மேரிக்கு அண்ட் ரோனுக்கு மட்டும் கிடையாது, இதே மாதிரி லெட்டர்ஸ் சர்க்கிள் வில்லேல இருந்த எல்லா ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரி போயிருக்கு. என்ன அப்படின்னா, பால் எந்த ஊர்ல ஜெயில இருந்தாரோ அந்த போஸ்ட் மார்க் தான் அந்த லெட்டர் மேல இருந்ததா சொல்லப்படுது. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கடைசியா ஒரே ஒரு க்ளூ மட்டும் கிடைச்சிருக்கு. பால் இறந்ததுக்கு அப்புறம் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த லெட்டர்ஸ்ல ஒருவரோட ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் கிடையாது, ஒரு ஃபீமேலோட ஹேண்ட் ரைட்டிங் அது இருந்ததா சொல்லப்படுது. போஸ்ட் ஆபீஸ்ல விசாரிக்கும் பொழுது அங்க ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பர்சன் தினமும் வந்து இங்க நிறைய லெட்டர்ஸ் போட்டு போறாரு, ஆனா அது யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்தை சொல்லியிருக்காரு. 1976ல இருந்து 1994 வரைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு கண்டினியூஸா இந்த மாதிரி அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து லெட்டர்ஸ் போய்கிட்டே தான் இருந்திருக்கு. யார் யாருக்காக பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு இது சால்வ் பண்ணாத அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாவே சர்க்கிள் வில்லேல இன்னுமே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு.